ஃபாதர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் சார். கொடுத்து அதாவது நான் இந்த ரிட்டர்ன் பிசினஸ் வந்த காரணமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டி சோமோதய சார்னால தான். ஏன்னா அவர் தான் வந்து நான் ரிட்டர்ன் பிசினஸ் போயும் சாருக்கு நான் டெய்லி வந்து கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு இருப்பேன். அவர் சார் ஃப்ரீயா இருக்க டைம்ல எனக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுவாரு. நான் ஃப்ரீயா இருக்க டைம்ல சார்கிட்ட பேசி சார் தான் உன்னால முடியும் வந்து பண்ணு, இது வரைக்கும் நீ வந்து ஸ்டார்டிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஃபெயிலியர் தான் சார் வாழ்க்கையில வந்து வெற்றியை தரும். நான் ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகள் நான் இது பண்ணியிருக்கேன், ஆனா இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஜெயிச்சதே கிடையாது சார். நான் இதுதான் என் ஃபர்ஸ்ட் நான் ஜெயிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இது பண்ண. நீங்க தோல்வியை பார்த்து பயந்தீங்க அப்படின்னா இந்த ஹால்ல இருந்து வெளியே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரி ஒரு பீப்புளா இருப்பீங்க. நீங்க எதுவாக இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு நினைச்சு இருந்தீங்கன்னா இந்த ஹால்ல உள்ள எல்லா பர்சன் மாதிரியும் நீங்களும் ஜெயிப்பீங்க. அதாவது வெற்றி வந்து எல்லாருக்கும் வந்து நிரந்தரம் கிடையாது சார். வெற்றி வந்து யாருக்கு வேணாலும் கிடைக்கும், கொஞ்சம் டிலே ஆகும். பட் ஆனா வெயிட் பண்ணி நீங்க பொறுத்து இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த வெற்றியோட சுவாரஸ்யம் வந்து உங்களுக்கு எங்கேயோ கூட்டிட்டு போகும் சார். அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் பாத்தீங்கன்னா எம் சக்திவேல் சார் தான் இந்த நிறுவனத்தை ஓபன் பண்ண வச்சு, அதாவது ஏழைகளை கூட பணக்கார ஆக்க முடியும்ன்றத நான் ஃபர்ஸ்ட் வெளி உலகத்துல எவ்வளவோ கம்பெனி இருக்கு சொன்னாங்களே. எங்க அப்பா வந்து ராயல் என்ஃபீல்ட்ல கூட்டு போய் சேர்த்து விட்டாரு. ஒரு 3 மாசமா கொத்தடிமையா இருந்து நான் வேலை செஞ்சேன். அப்பதான் சார் கிட்ட சார் நாளைக்கு செட் ஆகல சார், அது ஃபியூச்சர் இந்தியாவே எவ்வளோ நல்லது பண்ணிருக்கு சார் எனக்கு, ஆனா என்ன அதை நான் வந்து ஒழுங்கா பயன்படுத்திக்கல சார். பட் இங்க இருக்கவங்க எல்லாருமே என்ன வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனா என்ன ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டான் சார் சொல்லி அழுவாத நாளே இல்லை சாருக்கு. டெய்லி போன் பண்ணி புலம்பேன். அதுக்காக தான் சார் வந்து ஒரு ஹோப் கொடுத்து என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், ஆனா நீ என் கூட கடைசி வரைக்கும் நின்னா மட்டும்தான் என்னால அதை பண்ண முடியும், ஆனா உன்னோட முழு சுய முடிவோட இருக்கணும் சார் சொல்லுவாரு. பட் நான் வந்து எனக்கு சொந்தமா டிசிஷன் எல்லாம் அவ்வளோ எடுக்க தெரியாது. மற்றவங்க சொன்னா அதை நான் அப்படியே செய்வேன். அதே மாதிரி சார் சொன்னாரு செஞ்சேன், இந்த இடத்துல வந்து நின்று இருக்கேன். இந்த நிறுவனத்தில் கோல்டு மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவால ஒரு மாசம் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை நான் ஒரே வாரத்தில் 34,300 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி இந்த நான் 2 மாசம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டர் போடுறது பாத்தீங்கன்னா ஒரு வேர்ட் ஒன்று இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா success is the best revenge of the world. யாரு வேணாலும் நம்ம வந்து ஜெயிச்சு ஆகணும், அவங்க முன்னாடி கண்டிப்பா ஜெயிச்சு காட்டே ஆகணும். உன்னால முடியாது நடக்காது ஆகாதுன்னு இங்க இருக்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க. ஆனா நான் அதை எதுவும் காதல வாங்கிக்காம இருந்ததுனாலதான் இந்த கோல்டு மேனேஜர் அவார்டு வாங்கியிருக்கேன். 34,300 ரூபாய் சம்பாதிக்க முடியும் ப்ரூஃபும் பண்ணியிருக்கேன். ஒரு டீமையும் உருவாக்கியிருக்கேன். என் டீம்ல ஒரு 3 பேரை பிளாட்டினம் ஏற்கவும் வச்சிருக்கேன். ஆனா இது வந்து எனக்கு அதாவது தொடர்பு, அதாவது கமா போட்டு கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, அதாவது என் டீம்ல இருந்து எல்லாரும் ஏற்றி நான் உட்காந்து அவங்க அளவு பார்க்கணும். அடுத்த போஸ்டிங் வந்து என் டீம்ல இருக்கவங்க ஏற்றணும்னு நினைக்கிறேன்.
நானும் ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த அச்சீவர்ஸ் ப்ரோக்ராம் இதே ஹால் நடக்குமா இல்லை வேற ஹால் நடக்குமான்றது சார் டிசிஷன் எடுப்பாரு. பட் அந்த 4 பேரை நான் வந்து ஃபோக்கஸ் எடுத்திருக்கேன். அவங்கள அடுத்த ஸ்டேஜ் வந்து ஏற்றி அளவு பார்க்க வேண்டியது என் பொறுப்பு சார். நாளைக்கு நான் எப்படி பேசணும்னு எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா கேட்டேன். ஒரே திருப்பி ஒரு வாய்ஸ் என் போன் பெண்ணில் எல்லாரும் இவ்வளவு நாள் எங்க கூட இருந்திருக்க, என்ன கத்துக்கிட்டே அதை பேசுறேன்னா அவார்டை வாங்கிட்டு இறங்கி போயிட்டே இரு, திருப்பி கூட பார்க்கல, சோத்துல நீ கைய வைக்க கூடாது அப்படின்னு சொன்ன. பரவாயில்ல, ப்ரௌடா இருக்கு, கத்து கொடுத்ததுக்கு அவன் இவ்வளவு தூரம் பேசுனது அப்படிங்க. ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா வரக்கூடாது. நம்ம கூட இருந்து நம்மளை பார்த்து இவ்வளவு நாள் கத்துக்கிட்டதுக்கு இப்போ நீங்க எல்லாரும் நீங்க இருக்கிறீங்கல்ல, உங்க லீடர் சொல்லி கொடுத்து பேசுனீங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து நின்று பேசும்போது இதை விட எங்களுக்கு என்ன பெஸ்ட் மூமெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தெரியவே